அசுவினி நட்சத்திர பலன். குட் டே. இன்று உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாள். ஷேம தாரை 22வது நட்சத்திரம். இன்று புதிய காரியம் தவிர்க்கவும். தெய்வம் சிவன். மந்திரம் ஓம் நம சிவாய. நிறம் வெள்ளை. நேரம் மதியம் 12 முதல் 1 வரை. பரிகாரம் முக்கிய முடிவுகளை நாளைக்கு மாற்றவும். நட்சத்திர தோஷங்கள். வாழ்க்கை தடைகள், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சினைகள், தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். அஸ்வினி கட்டிக்குளம் சூட்டுக்கோல் மாயாண்டி சுவாமிகள். திருக்கூடல் மலை, திருப்பரங்குன்றம், மதுரை. அடுத்தது பரணி நட்சத்திர பலன். நியூட்ரல் டே. இன்று அமைதியாக, எதுவும் பெரிசாக மாற்றம் இல்லாமல் போகும் நாள். விபத்து தாரை 21வது நட்சத்திரம். இன்று சோதனைகள் வரலாம், தைரியம் அவசியம். தெய்வம் முருகன். மந்திரம் ஓம் சரவணபவ. நிறம் சிவப்பு. நேரம் காலை 11 முதல் 12 வரை. பரிகாரம் 21 முறை மந்திரம் சொல்லி தொடங்கவும். நட்சத்திர தோஷங்கள். வாழ்க்கை தடைகள், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சினைகள், தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். பரணி ஜோதி நிர்வாண மௌன சுவாமிகள். கசவனம்பட்டி, திண்டுக்கல். அடுத்தது கார்த்திகை நட்சத்திர பலன். நியூட்ரல் டே. இன்று அமைதியாக, எதுவும் பெரிசாக மாற்றம் இல்லாமல் போகும் நாள். சம்பத்து தாரை 20வது நட்சத்திரம். இன்று சுப நாள், நல்ல செய்திகள் கிடைக்கும். தெய்வம் விநாயகர். மந்திரம் ஓம் கணபதியே நமக. நிறம் மஞ்சள். நேரம் காலை 10 முதல் 11 வரை. பரிகாரம் புதிய காரியம் இன்று தொடங்கவும். நட்சத்திர தோஷங்கள். வாழ்க்கை தடைகள், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சினைகள், தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். கார்த்திகை சிவப்பிரகாச சுவாமிகள். திருவெள்ளரை, திருச்சி. அடுத்தது ரோகிணி நட்சத்திர பலன். பேட் டே. இன்று சின்ன சின்ன பிரச்சினைகள் வந்தாலும் அமைதியாக சமாளிக்க வேண்டிய நாள். ஜென்ம தாரை 19வது நட்சத்திரம். இன்று கவலை மற்றும் மன அழுத்தம் அதிகம். தெய்வம் சிவன். மந்திரம் ஓம் நம சிவாய. நிறம் நீலம். நேரம் காலை 9 முதல் 10 வரை. பரிகாரம் 5 நிமிடம் தியானம் செய்து மனதை அமைதிப்படுத்தவும். நட்சத்திர தோஷங்கள். வாழ்க்கை தடைகள், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சினைகள், தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். ரோகிணி முத்து வடுகநாத சுவாமிகள். சிங்கம்புணரி, சிவகங்கை. அடுத்தது மிருகசீரிடம் நட்சத்திர பலன். நியூட்ரல் டே. இன்று அமைதியாக, எதுவும் பெரிசாக மாற்றம் இல்லாமல் போகும் நாள். பரமமைத்ர தாரை 18வது நட்சத்திரம். இன்று பண விஷயத்தில் கவனம் தேவை. தெய்வம் லட்சுமி. மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக. நிறம் பச்சை. நேரம் காலை 8 முதல் 9 வரை. பரிகாரம் இன்று செலவுகளை எழுதி பதிவு செய்யவும். நட்சத்திர தோஷங்கள். வாழ்க்கை தடைகள், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சினைகள், தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது.
உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். மிருகசீரிஷம் சுயம்பிரகாச சுவாமிகள், சேந்தமங்கலம், நாமக்கல். அடுத்தது திருவாதிரை நட்சத்திர பலன். நியூட்ரல் டே. இன்று அமைதியாக, எதுவும் பெரிசாக மாற்றம் இல்லாமல் போகும் நாள். மைத்ர தாரை 17வது நட்சத்திரம். இன்று நன்மை மற்றும் மனநிறைவு கிடைக்கும். தெய்வம் ஹனுமான். மந்திரம் ஓம் ஹனுமதே நமக. நிறம் ஆரஞ்சு. நேரம் காலை 6 முதல் 7 வரை. பரிகாரம் 11 முறை ஜபித்து நாள் தொடங்கவும். நட்சத்திர தோஷங்கள்: வாழ்க்கை தடைகள், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சினைகள், தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். திருவாதிரை எச்சில் பொறுக்கி, ஆறுமுக சுவாமிகள், கோட்டையூர். காரைக்குடி, சிவகங்கை. அடுத்தது புனர்பூசம் நட்சத்திர பலன். பேட் டே. இன்று சின்ன சின்ன பிரச்சினைகள் வந்தாலும் அமைதியாக சமாளிக்க வேண்டிய நாள். வதை தாரை 16வது நட்சத்திரம். இன்று வாக்குவாதம் ஏற்படலாம், தவிர்க்கவும். தெய்வம் துர்கை. மந்திரம் ஓம் துர்காயை நமக. நிறம் சிவப்பு. நேரம் மாலை 7 முதல் 8 வரை. பரிகாரம் கோபம் வந்தால் 5 ஆழ்ந்த மூச்சு எடுக்கவும். நட்சத்திர தோஷங்கள்: வாழ்க்கை தடைகள், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சினைகள், தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். புனர்பூசம் ராமானந்த பிரம்மேந்திர யோகி, சேங்காலிபுரம், கும்பகோணம் அருகில். அடுத்தது பூஷம் நட்சத்திர பலன். குட் டே. இன்று உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாள். சாதக தாரை 15வது நட்சத்திரம். இன்று குடும்ப மகிழ்ச்சி மற்றும் நல்ல நிகழ்வுகள். தெய்வம் பார்வதி. மந்திரம் ஓம் பார்வதியே நமக. நிறம் மஞ்சள். நேரம் மாலை 6 முதல் 7 வரை. பரிகாரம் குடும்பத்துடன் சேர்ந்து ஒன்று தீபம் ஏற்றவும். நட்சத்திர தோஷங்கள்: வாழ்க்கை தடைகள், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சினைகள், தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். பூசம் சிதம்பர சுவாமிகள், வல்லநாடு, திருநெல்வேலி. அடுத்தது ஆயில்யம் நட்சத்திர பலன். நியூட்ரல் டே. இன்று அமைதியாக, எதுவும் பெரிசாக மாற்றம் இல்லாமல் போகும் நாள். பிரத்யக் தாரை 14வது நட்சத்திரம். இன்று சாதாரண நாள், தடை சாத்தியம். தெய்வம் சந்திரன். மந்திரம் ஓம் சோமாய நமக. நிறம் வெள்ளை. நேரம் மாலை 5 முதல் 6 வரை. பரிகாரம் 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனிக்கவும். நட்சத்திர தோஷங்கள்: வாழ்க்கை தடைகள், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சினைகள், தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். ஆயில்யம் சாது புல்லான் சுவாமிகள், பனையப்பட்டி அருகில், புதுக்கோட்டை. அடுத்தது மகம் நட்சத்திர பலன். குட் டே. இன்று உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாள். ஷேம தாரை 13வது நட்சத்திரம். இன்று மிகச்சிறந்த நாள், சுபிட்சம் அதிகம். தெய்வம் விஷ்ணு. மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. நிறம் பச்சை. நேரம் காலை 9 முதல் 10 வரை. பரிகாரம் இன்று ஒன்று நல்ல செயல் செய்யவும்,
தானம் உதவி. நட்சத்திர தோஷங்கள் வாழ்க்கை தடைகள் மனக்குழப்பங்கள் குடும்ப பிரச்சினைகள் தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். மகம் போதீந்திர சுவாமிகள், கோவிந்தபுரம், கும்பகோணம். அடுத்தது பூரம் நட்சத்திர பலன் நியூட்ரல் டே. இன்று அமைதியாக, எதுவும் பெரிசாக மாற்றம் இல்லாமல் போகும் நாள். விபத்து தாரை 12வது நட்சத்திரம். இன்று சிறிய சிக்கல்கள் வரலாம். தெய்வம் விநாயகர். மந்திரம் ஓம் கணபதையே நமக. நிறம் மஞ்சள். நேரம் மாலை 4 முதல் 5 வரை. பரிகாரம் 12 முறை மந்திரம் ஜபிக்கவும். நட்சத்திர தோஷங்கள் வாழ்க்கை தடைகள் மனக்குழப்பங்கள் குடும்ப பிரச்சினைகள் தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். பூரம் சதாசிவ பிரம்மேந்திரர், நேரூர், கரூர். அடுத்தது உத்திரம் நட்சத்திர பலன் நியூட்ரல் டே. இன்று அமைதியாக, எதுவும் பெரிசாக மாற்றம் இல்லாமல் போகும் நாள். சம்பத்து தாரை 11வது நட்சத்திரம். இன்று கருத்து வேறுபாடு ஏற்படும், கவனம் அவசியம். தெய்வம் சிவன். மந்திரம் ஓம் நம சிவாய. நிறம் சாம்பல். நேரம் மதியம் 3 முதல் 4 வரை. பரிகாரம் பேசுவதற்கு முன் 10 வினாடி யோசிக்கவும். நட்சத்திர தோஷங்கள் வாழ்க்கை தடைகள் மனக்குழப்பங்கள் குடும்ப பிரச்சினைகள் தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். உத்திரம் சதா சுவாமிகள், மலைக்கோட்டை, திண்டுக்கல். அடுத்தது அஸ்தம் நட்சத்திர பலன் பேட் டே. இன்று சின்ன சின்ன பிரச்சினைகள் வந்தாலும் அமைதியாக சமாளிக்க வேண்டிய நாள். ஜென்ம தாரை 10வது நட்சத்திரம். இன்று வேலை மற்றும் தொழிலில் வெற்றி. தெய்வம் சூரியன். மந்திரம் ஓம் சூர்யாய நமக. நிறம் ஆரஞ்சு. நேரம் காலை 6 முதல் 7 வரை. பரிகாரம் சூரியனை நோக்கி 3 முறை நீர் அர்ப்பணிக்கவும். நட்சத்திர தோஷங்கள் வாழ்க்கை தடைகள் மனக்குழப்பங்கள் குடும்ப பிரச்சினைகள் தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். ஹஸ்தம் சேஷாத்திரி சுவாமிகள், திருவண்ணாமலை. அடுத்தது சித்திரை நட்சத்திர பலன் நியூட்ரல் டே. இன்று அமைதியாக, எதுவும் பெரிசாக மாற்றம் இல்லாமல் போகும் நாள். பரமமைத்ர தாரை 9வது நட்சத்திரம். இன்று உறவுகள் வலுப்படும், மகிழ்ச்சி அதிகம். தெய்வம் லட்சுமி. மந்திரம் ஓம் மகாலட்சுமியே நமக. நிறம் பிங்க். நேரம் மதியம் 2 முதல் 3 வரை. பரிகாரம் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி 11 முறை ஜபிக்கவும். நட்சத்திர தோஷங்கள் வாழ்க்கை தடைகள் மனக்குழப்பங்கள் குடும்ப பிரச்சினைகள் தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். சித்திரை சோமப்பா சித்தர், திருக்குடல். மலை, மதுரை. அடுத்தது சுவாதி நட்சத்திர பலன் நியூட்ரல் டே. இன்று அமைதியாக, எதுவும் பெரிசாக மாற்றம் இல்லாமல் போகும் நாள். மைத்ர தாரை 8வது நட்சத்திரம். இன்று நண்பர்களால் நன்மை கிடைக்கும். தெய்வம் கிருஷ்ணர். மந்திரம் ஓம்
க்ளீம் கிருஷ்ணாய நமக. நிறம் நீலம். நேரம் மதியம் 1 முதல் 2 வரை. பரிகாரம் ஒருவருக்கு சிறிய உதவி செய்யவும். நட்சத்திர தோஷங்கள் வாழ்க்கை தடைகள் மனக்குழப்பங்கள் குடும்ப பிரச்சினைகள் தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். சுவாதி ராஜகோபால சுவாமிகள், சர்க்கரைக்கோட்டை, ராமநாதபுரம். அடுத்தது விசாகம் நட்சத்திர பலன். பேட் டே. இன்று சின்ன சின்ன பிரச்சினைகள் வந்தாலும் அமைதியாக சமாளிக்க வேண்டிய நாள். வதை தாரை 7வது நட்சத்திரம். இன்று சோர்வு அதிகம், ஓய்வு அவசியம். தெய்வம் சந்திரன். மந்திரம் ஓம் சோமாய நமக. நிறம் வெள்ளை. நேரம் மதியம் 12 முதல் 1 வரை. பரிகாரம் 10 நிமிடம் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்யவும். நட்சத்திர தோஷங்கள் வாழ்க்கை தடைகள் மனக்குழப்பங்கள் குடும்ப பிரச்சினைகள் தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். விசாகம் கோடி சுவாமிகள், புரவிப்பாளையம், கோயம்புத்தூர். அடுத்தது அனுஷம் நட்சத்திர பலன். குட் டே. இன்று உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாள். சாதக தாரை 6வது நட்சத்திரம். இன்று தெய்வ அனுகூலம் அதிகம், நல்ல பலன். தெய்வம் விஷ்ணு. மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. நிறம் நீலம். நேரம் காலை 11 முதல் 12 வரை. பரிகாரம் அருகிலுள்ள கோவிலில் சென்று ஒரு தீபம் ஏற்றவும். நட்சத்திர தோஷங்கள் வாழ்க்கை தடைகள் மனக்குழப்பங்கள் குடும்ப பிரச்சினைகள் தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். அனுஷம் ஸ்ரீதர ஐயாவாள், திருவிசைநல்லூர், தஞ்சாவூர். அடுத்தது கேட்டை நட்சத்திர பலன். நியூட்ரல் டே. இன்று அமைதியாக, எதுவும் பெரிசாக மாற்றம் இல்லாமல் போகும் நாள். பிரத்யக் தாரை 5வது நட்சத்திரம். இன்று காரியங்களில் தடை அல்லது இழப்பு சாத்தியம். தெய்வம் சனி பகவான். மந்திரம் ஓம் சனீஸ்வராய நமக. நிறம் கருப்பு. நேரம் காலை 10 முதல் 11 வரை. பரிகாரம் ஒரு தீபம் ஏற்றி 9 முறை மந்திரம் சொல்லவும். நட்சத்திர தோஷங்கள் வாழ்க்கை தடைகள் மனக்குழப்பங்கள் குடும்ப பிரச்சினைகள் தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். கேட்டை தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், மடப்புரம், திருவாரூர். அடுத்தது மூலம் நட்சத்திர பலன். குட் டே. இன்று உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாள். ஷேம தாரை 4வது நட்சத்திரம். இன்று உடல்நலம் நல்லது, ஆனால் எச்சரிக்கை அவசியம். தெய்வம் தன்வந்திரி. மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. நிறம் பச்சை. நேரம் காலை 9 முதல் 10 வரை. பரிகாரம் காலை துளசி நீர் 1 கப் குடிக்கவும். நட்சத்திர தோஷங்கள் வாழ்க்கை தடைகள் மனக்குழப்பங்கள் குடும்ப பிரச்சினைகள் தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். மூலம் ஞானானந்த சரஸ்வதி, கடையநல்லூர், தென்காசி. அடுத்தது
பூராடம் நட்சத்திர பலன் நியூட்ரல் டே இன்று அமைதியாக, எதுவும் பெரிசாக மாற்றம் இல்லாமல் போகும் நாள். விபத்து தாரை மூன்றாவது நட்சத்திரம் இன்று பயணம் கவனமாக இருக்க வேண்டும். தெய்வம் முருகன். மந்திரம் ஓம் சரவணபவ. நிறம் சிவப்பு. நேரம் காலை 8 முதல் 9 வரை. பரிகாரம் வீட்டிலிருந்து புறப்படும் முன் 11 முறை ஜபிக்கவும். நட்சத்திர தோஷங்கள் வாழ்க்கை தடைகள், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சினைகள், தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். பூராடம் ஜட்ஜ் சுவாமிகள், புதுக்கோட்டை. அடுத்தது உத்திராடம் நட்சத்திர பலன் நியூட்ரல் டே இன்று அமைதியாக, எதுவும் பெரிசாக மாற்றம் இல்லாமல் போகும் நாள். சம்பத்து தாரை இரண்டாவது நட்சத்திரம் இன்று சாதகமான நாள். முயற்சிகள் வெற்றி பெறும். தெய்வம் விநாயகர். மந்திரம் ஓம் கணபதியே நமக. நிறம் மஞ்சள். நேரம் காலை 7 முதல் 8 வரை. பரிகாரம் ஒரு மலர் வைத்து 21 முறை மந்திரம் சொல்லவும். நட்சத்திர தோஷங்கள் வாழ்க்கை தடைகள், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சினைகள், தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். உத்திராடம் ஈஸ்வரப்பட்டர், பழனி, திண்டுக்கல். அடுத்தது திருவோணம் நட்சத்திர பலன் பேட் டே இன்று சின்ன சின்ன பிரச்சினைகள் வந்தாலும் அமைதியாக சமாளிக்க வேண்டிய நாள். ஜென்ம தாரை முதலாவது நட்சத்திரம் இன்று மன அழுத்தம் அதிகம். அமைதியாக இருங்கள். தெய்வம் சிவன். மந்திரம் ஓம் நம சிவாய. நிறம் வெள்ளை. நேரம் காலை 6 முதல் 7 வரை. பரிகாரம் 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து 27 முறை மந்திரம் ஜபிக்கவும். நட்சத்திர தோஷங்கள் வாழ்க்கை தடைகள், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சினைகள், தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். திருவோணம் சங்கரநாராயணர், தட்சிணாமூர்த்தி, பனையூர், ஒட்டுக்கம், தென்காசி. அடுத்தது அவிட்டம் நட்சத்திர பலன் நியூட்ரல் டே இன்று அமைதியாக, எதுவும் பெரிசாக மாற்றம் இல்லாமல் போகும் நாள். பரமமைத்ர தாரை 27வது நட்சத்திரம் இன்று தாழ்மை அவசியம். மரியாதை முக்கியம். தெய்வம் சிவன். மந்திரம் ஓம் நம சிவாய. நிறம் வெள்ளை. நேரம் மாலை 5 முதல் 6 வரை. பரிகாரம் இன்று பெரியவர்களுக்கு வணக்கம் செலுத்தவும். நட்சத்திர தோஷங்கள் வாழ்க்கை தடைகள், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சினைகள், தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். அவிட்டம் பாண்டிச்சேரி அப்பா பைத்தியம் சுவாமிகள், சூரமங்கலம், சேலம். அடுத்தது சதயம் நட்சத்திர பலன் நியூட்ரல் டே இன்று அமைதியாக, எதுவும் பெரிசாக மாற்றம் இல்லாமல் போகும் நாள். மைத்ர தாரை 26வது நட்சத்திரம் இன்று குடும்ப நன்மை மற்றும் செழிப்பு. தெய்வம் லட்சுமி. மந்திரம் ஓம் மகாலட்சுமியே நமக. நிறம் பிங்க். நேரம் மாலை 4 முதல் 5 வரை. பரிகாரம் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யவும். நட்சத்திர தோஷங்கள் வாழ்க்கை தடைகள், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சினைகள், தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது.
உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். சதயம் யோகிராம் சுரத்குமார், திருவண்ணாமலை. அடுத்தது பூரட்டாதி நட்சத்திர பலன். பேக் டே. இன்று சின்ன சின்ன பிரச்சினைகள் வந்தாலும் அமைதியாக சமாளிக்க வேண்டிய நாள். வதை தாரை 25வது நட்சத்திரம். இன்று தன்னம்பிக்கை சோதிக்கப்படும் நாள். தெய்வம் ஹனுமான். மந்திரம் ஓம் ஹனுமதே நமக. நிறம் ஆரஞ்சு. நேரம் மதியம் 3 முதல் 4 வரை. பரிகாரம் ஒரு வேலை முடித்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கவும். நட்சத்திர தோஷங்கள் வாழ்க்கை தடைகள், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சினைகள், தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். பூரட்டாதி சிவப்பிரகாச சுவாமிகள், திருப்பரங்குன்றம், மதுரை. அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திர பலன். குட் டே. இன்று உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாள். சாதக தாரை 24வது நட்சத்திரம். இன்று மாற்றங்கள் ஏற்படும், புதிய வாய்ப்பு. தெய்வம் குரு. மந்திரம் ஓம் குரவே நமக. நிறம் மஞ்சள். நேரம் மதியம் 2 முதல் 3 வரை. பரிகாரம் புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளத் தொடங்கவும். நட்சத்திர தோஷங்கள் வாழ்க்கை தடைகள், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சினைகள், தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். உத்திரட்டாதி புலியூரான் சித்தர், அருப்புக்கோட்டை, விருதுநகர். அடுத்தது ரேவதி நட்சத்திர பலன். நியூட்ரல் டே. இன்று அமைதியாக, எதுவும் பெரிசாக மாற்றம் இல்லாமல் போகும் நாள். பிரத்யக் தாரை 23வது நட்சத்திரம். இன்று தடை மற்றும் தாமதம் ஏற்படும். தெய்வம் நவகிரகம். மந்திரம் ஓம் நவகிரகேப்யோ நமக. நிறம் கருப்பு. நேரம் மதியம் 1 முதல் 2 வரை. பரிகாரம் 9 முறை மந்திரம் ஜபிக்கவும். நட்சத்திர தோஷங்கள் வாழ்க்கை தடைகள், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சினைகள், தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்களில் சித்தர் வழிபாடு நன்மைகளை அளிக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய சித்தர். ரேவதி பகவான் ரமணர், திருவண்ணாமலை. அடுத்தது என்னடா, நான் முயற்சி பண்றதே தவறா? எல்லாம் நேரமே சரியில்லை போல. இந்த 5 பட்சிகளோட செயல்பாடுகள் உன் வாழ்க்கையோட நேரத்தை கட்டுப்படுத்துது. சரியான நேரத்துல செயல் பண்ணினா தோல்வியே வெற்றியாக மாறும். வல்லூறு பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள். வளர்ப்பிறை அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். தேய்பிறை, திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி வல்லூறு தேய்பிறை வெள்ளிக்கிழமை. அதிகார பட்சி தினம் காலை 6 மணி முதல் 8:30 வரை. ஊன் காரிய வெற்றி. காலை 8:30 மணி முதல் 10:45 வரை சாவு. மிக பெரிய தோல்வி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. துயில் காரிய தோல்வி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. ஊன்
காரிய வெற்றி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. துயில் காரிய தோல்வி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. சாவு மிக பெரிய தோல்வி நன்மை தரும் பட்சி மயில் காகம். காகம் வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி ஆந்தை கோழி. ஆந்தை வளர்பிறையில் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் தேய்பிறையில் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம். கோழி வளர்பிறையில் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் தேய்பிறையில் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும். அடுத்தது பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது காகபுசுண்டர் அகத்தியர் ரௌமரிஷி போன்ற சித்தர்களால் எளியவர்களுக்காக எளிமையாக உருவாக்கப்பட்டது. வடநாட்டில் கர்க்கர் பராசரர் வராட்டர் காளிதாசன் போன்ற வான சாஸ்திர வல்லுநர்கள் வானத்தில் சஞ்சரிக்கும் நவக்கிரகங்களின் துணை கொண்டு ஜோதிட சாஸ்திரம் இயற்றியது போல் தென்னாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் மேலே கூறிய சித்தர்களால் வல்லூறு ஆந்தே காகம் கோழி மயில் போன்ற 5 பட்சிகளின் குணத்தையும் திறமையையும் தன்மையையும் ஆராய்ந்து வானத்தில் சஞ்சரிக்கும் நட்சத்திரங்களின் தன்மையையும் ஆராய்ந்து இரண்டையும் இணைத்து பஞ்சபட்சி சாஸ்திரம் என்னும் சாஸ்திரத்தை படைத்தார்கள். இதை தெரிந்து கொள்வதற்கும் நடைமுறையில் செயல்படுத்துவதற்கும் மிகவும் எளிமையானது. பஞ்சபட்சி சாஸ்திரப்படி நாளும் நேரமும் நன்றாக இருந்தால் அஷ்டமி நவமி மரணயோகம் பிரபல அரிஷ்ட யோகம் கரிநாள் தனிய நாள் போன்ற எந்த நேரமும் தீய பலனை தராது. நடைமுறையில் கெட்ட நாட்களில் கூட நல்லவையும் நல்ல நாட்களில் கூட கெட்டவையும் நடப்பது உண்டு. பஞ்சபட்சி சாஸ்திரப்படி நேரம் கணித்துப் பார்த்தால் இந்த உண்மை நன்கு விளங்கும். நாம் கீழ்க்கண்ட செயல்பாடுகளுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் பார்த்து செயல்பட்டால் வெற்றி பெற முடியும். புது தொழில் ஆரம்பிக்க பகைவரை வெல்ல கூர்த் வழக்குகளில் வெற்றி பெற கடன் கொடுக்க கடன் வாங்க ஆபரேஷன் செய்ய மருந்துண்ண புது உத்தியோகத்தில் சேர மேலோரைக் காண நண்பர்கள் யார் எதிரிகள் யார் என்று அறிய இன்னும் பல நிகழ்வுகளின் திறனை அல்லது செயல்பாட்டை அறிய பஞ்சபட்சி சாஸ்திரம் பயன்படுகிறது. இதைச் சரியான முறையில் பயன்படுத்தி நன்மை பெறலாம். அடுத்துவரும் பக்கங்களில் கொடுக்கப்பட்டுள்ள நேரங்கள் சூரிய உதயம் 6 மணி என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அந்தந்த ஊர் சூரிய உதயத்திற்கு ஏற்ப மணியை கூட்டியும் கழித்தும் அறிந்து கொள்ளலாம். ஆந்தை பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள் வளர்ப்பிறை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் தேய்பிறை அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி ஆந்தை தேய்பிறை வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 8:30 வரை. துயில் காரிய தோல்வி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. ஊன் காரிய வெற்றி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. சாவு மிக பெரிய தோல்வி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. சாவு மிக பெரிய தோல்வி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. ஊன் காரிய வெற்றி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. துயில் காரிய தோல்வி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி நன்மை தரும் பட்சி கோழி காகம். காகம் வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி வல்லூறு மயில். வல்லூறு வளர்ப்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி. மிருகசீர்ஷம் தேய்பிறையில் திருவோணம் அவிட்டம்
சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மயில் வளர்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி தேய்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும் அடுத்தது. Download Rishi Astro app. காகம்பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள். வளர்பிறை மற்றும் தேய்பிறை இரு காலங்களிலும் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி காகம் தேய்பிறை வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 8:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை ஊன். காரிய வெற்றி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. சாவு மிக பெரிய தோல்வி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. துயில் காரிய தோல்வி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. ஊன் காரிய வெற்றி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. துயில் காரிய தோல்வி நன்மை தரும் பட்சி ஆந்தை வல்லூறு ஆந்தை வளர்பிறையில் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் தேய்பிறையில் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் வல்லூறு வளர்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் தேய்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி மயில் கோழி மயில் வளர்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி தேய்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் கோழி வளர்பிறையில் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் தேய்பிறையில் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும் அடுத்தது. இதுல நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே சில நட்சத்திரம் கொடுத்துருப்பாங்க. இப்ப அந்த நட்சத்திரம் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சாதாரணமா இருக்கும். நீங்க என்ன செயல் செஞ்சாலும் அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். ஒரு உதவியா நன்மை செய்வாங்க. அதிர்ஷ்டம் ஒரு வெற்றி வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு நிலைமை ஃபுல்லாகும். ஒரு யோக பவுல தரும். உங்க முன்னேற்றத்துக்கு நீங்க செய்யக்கூடிய முன்னேற்றத்துக்கு அவங்க ஆதரவா இருப்பாங்க, வெற்றிக்கு துணையா இருப்பாங்க, நல்ல ஹெல்ப்ஃபுல். நீங்க என்ன பண்ணாலும் ஒரு நம்பிக்கையான விஷயங்கள் உங்க உயர்த்துவா டெஃபரன்ஸி அந்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரமா இருக்கும். அதே வந்து பகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில நட்சத்திரங்கள் வரும். அந்த நட்சத்திரக்காரன் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு எதிர்மறையாக தான் இருப்பாங்க. சாதாரணமாக இருக்கவே மாட்டாங்க. நீங்க அவங்கள வச்சு நீ ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சி சிறந்துலாம் நம்ம வரும். ஆமா, தடையெல்லாம் உண்டாகும், தோஷத்தை தரும். அவன் பலம் உரைக்கும், பயமா பலம் உரைச்சு தான் பண்ணணும். அதாவது நீங்க செய்யற செயலை வந்து தடைப்படுத்த தான் முயற்சி பண்ணுவாங்க. முன்னேற்றத்தை எதிர்மறையா அவங்களுக்கு கஷ்டத்தை உருவாக்குவாங்க. அதனால அவங்க கிட்ட மட்டும் எச்சரிக்கையா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. பழைய நட்சத்திரத்தை ஏதாவது ஒரு வேலை கிட்டி போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நிமிஷம் கொடுக்குறாங்க. நிமிஷம் கன்ஃபார்ம் கிடைக்கும். இதே பாசிட்டிவா இருக்கக்கூடிய நன்மை தர நட்சத்திரத்தை ஃபுட் போய் பாருங்க, உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நல்லது நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கோழிப்பட்சியின் ஆளுமைக்குட்பட்ட நட்சத்திரங்கள். வளர்பிறை அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம்
தேய்பிறை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி கோழி தேய்பிறை வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 8:30 வரை. சாவு மிக பெரிய தோல்வி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. துயில் காரியத் தோல்வி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. ஊன் காரிய வெற்றி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. துயில் காரியத் தோல்வி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. சாவு மிக பெரிய தோல்வி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. ஊன் காரிய வெற்றி நன்மை தரும் பட்சி மயில் ஆந்தை மயில் வளர்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி தேய்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் ஆந்தை வளர்பிறையில் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் தேய்பிறையில் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி காகம் வல்லூறு காகம் வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் வல்லூறு வளர்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் தேய்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும். அடுத்தது Download Rishi Astro app. மயில் பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள் வளர்பிறை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி தேய்பிறை அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி மயில் தேய்பிறை வெள்ளிக்கிழமை படுபட்சி தினம் காலை 6 மணி முதல் 8:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. ஊன் காரிய வெற்றி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. சாவு மிக பெரிய தோல்வி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. துயில் காரியத் தோல்வி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. ஊன் காரிய வெற்றி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. துயில் காரியத் தோல்வி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. சாவு மிக பெரிய தோல்வி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி நன்மை தரும் பட்சி கோழி வல்லூறு கோழி வளர்பிறையில் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் தேய்பிறையில் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் வல்லூறு வளர்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் தேய்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி ஆந்தை காகம் காகம் வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர்
ஊர் பொருள் பகை செய்யும் அடுத்தது. இப்போ கூட இருக்கிறவங்க நட்சத்திரம் தெரியல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்ல போயிட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்வெழு போகுமானா டேபிளில் போகுமானா தெரியும். இந்த ரிஷி ஆஸ்ட்ரோ ஆப்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை கொடுத்து பார்த்தாலும் கரெக்டாக தெரியும். இந்த ஆப்பை பயன்படுத்தி அவங்க வளர்வெளில் என்ன நட்சத்திரம் தேவையில்லை என்ன நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல அப்படி தெரியாது அப்படின்னா அந்த எழுத்துக்கள் கொடுத்துருப்பேன் நான். அந்த எழுத்துக்கள் ஆரம்ப எழுத்து வருது இல்லைங்களா, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு கண்டுபிடிக்கிறது இப்போ கொஞ்சம் ஆனால் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எழுத்துக்காரங்களாம் கூட வந்து சாதகமாக இருக்கிறதா இல்லை வந்து பாதகமாக இருக்கிறதான்னு சொல்லிட்டு அன்னைக்கு லிஸ்ட்டில் என்ன வருதோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பழகுறோம், அவங்கள எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னா கன்ஃபார்ம் இது வந்து தெரிஞ்சிருக்கணும். வளர்பிறை பருமானா தேவையில்லை பருமானா நட்சத்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அரசியல்வாதிகள் நானே நிறைய பேர் இதை கண்டிச்சு கொடுத்துருப்பேன். அதே போல் கம்பெனின்னு வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த கம்பெனி பாசிட்டிவாக இருப்பாங்க நெகட்டிவாக இருப்பாங்க சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே கொடுப்பாங்க. அதில் லிஸ்ட்டை சர்ச் பண்ணுவாங்க கொடுத்துருப்போம். நிறைய கம்பெனிக்கு சர்ச் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது போல் வந்து ஜாப்புக்கு எடுக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ பஞ்சபட்சியில் இவ்வளோ விஷயங்கள் வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து கஷ்டமாகவும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு நல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம், இவங்க ரிட்டர்ன் போனால் மிஸ் இல்லாத நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாலும் நமக்கு என்ன பண்ணலாம் தெரிஞ்சு